குழந்தை பக்கத்துல இருக்கா? போன அவகிட்ட கொடு. இது மாமா ஒரு நிமிஷம். டேய் 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 எந்திரி எந்திரி. அப்பா அப்பாடா. செல்ல அப்பா அப்பா கிட்ட பேசு. செல்ல. அப்பா பேசுறேன். அப்பா என்ன சொல்றாரு? அப்பா சொல்லுமா. அப்பா சொல்லு. பேசு குட்டி. நான் அப்பா பேசுறேன்டா. போது மாமா, அது வேற நிறைய காசு ஆயிட போகுது. என்ன தனம்? என் புள்ள சினுங்கல் சத்தத்தை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேன். சரி மாமா, உடம்ப நல்லா கவனிச்சுக்கங்க. சரி தனம், நான் பாத்துக்கிறேன். ஆமா, பவானி பக்கத்துல இருக்கா? இதோ பக்கத்துல தான் இருக்கா. போன அவகிட்ட கொடு. ஒரு நிமிஷம். ஹலோ மாமா. பவானி எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. நல்ல வேலை என்ன விசாரிச்சு போனை கொடுக்க சொன்னீங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன பவானி நீ ஒன்ன நான் விசாரிக்காம இருப்பேனா? அதானே, எங்க மக வந்த சந்தோஷத்துல நம்மள கண்டுக்காம விட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை தப்பிச்சிங்க. பவானி, எனக்கு மக பிறந்தாலும் எப்போதும் எனக்கு நீ செல்லம் தான், சரியா? ஏய் சரி குடிடி, அவருக்கு பில் ஏறிட போகுது. ஆமா மாமா, வேற என்ன மாமா? அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துடணும். சரி தனு, நீ உடம்ப நல்லபடியா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. என்ன? சரி தனு, வச்சிரேன். வச்சிரு. என்னங்க எழுந்திரீங்க. என்னங்க எழுந்திரீங்கன்னு சொல்றல, இன்னும் முழுசா தூக்கம் போலியா? எழுந்திரீங்க எழுந்திரீங்கன்னு சொல்றல. என்னங்க என்னங்க? என்ன விஜி? ஐயோ, உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்களா? எழுந்திரீங்க எழுந்திரீங்க எழுந்திரீங்கன்னு சொல்றல. என்ன விஜி? இங்கே இருங்க, நான் போய் பேஸ்ட் பிரஷ் எடுத்துட்டு வந்துறேன். ஐயோ, என்னங்க எழுந்திரீங்க. என்னங்க வாங்க. நீங்க இப்படி லேட் பண்ணுவீங்க, அப்புறம் சாப்பிடாம கூட அவசர அவசரமா கிளம்பி போயிடுவீங்க. முதல்ல எந்திரிங்க, கிளம்புங்க. என்னங்க எந்திரிங்க. ஏன் விஜி விரட்டுற? விரட்டினாதான் நீங்க சீக்கிரம் கிளம்பி போவீங்க. இந்தாங்க, முதல்ல போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. இந்தாங்க போங்க. ராஜி, இட்லியா தோசையா? ஐயே, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தான் உங்களுக்கு நினைப்பா? நம்ம விஜய பாத்தீங்களா? அவகிட்ட இவ்வளவு மாற்றம் இருக்குன்னு. ஆமா ராஜி, எதுலயுமே ஒட்டாம இருப்பா. இப்போ இவ்வளவு சின்சியரா இருக்கா. மழைதான் பெய்ய போகுது. இப்பதான் கோபியை பார்த்தா கல்யாணம் ஆனவ மாதிரியும் விஜய் அவனுக்கு பொண்டாட்டி மாதிரியும் தெரியுது. எஸ் எஸ் எஸ். புருஷன் காலையில லேட்டா எந்திரிக்கிறதும், பொண்டாட்டி அவனுக்கு காப்பி கொடுக்கறதும், குளிக்கும் போது டவல் கொடுக்கறதும் கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல. சந்தோஷம்தான். அதுக்கு புருஷன் வேலைக்கு போணுமே. படி படி. விஜய் விஜய், குடிக்க காப்பி கொஞ்சம் தரியா? சரி மாமா, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேன். கேளுங்க மாமா. கல்யாணம் நீ வந்த புதுசுல உங்களுக்குள்ள சுமூகம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டுல மத்தவங்களும் அதை பத்தி பேசுவாங்க, பொல்லாப்பு பொருள் எல்லாம் கூட பேசுவாங்க. ஆனா இப்போ அதே வாயால எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மாடி, உங்களோட நடவடிக்கை வச்சுதான் அக்கம் பக்கத்துல உங்களை மதிப்பாங்க. நீயும் கோபியும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்குள்ள அனுசரிச்சுட்டு அந்யோன்யமா இருக்கணும். நான் சொன்ன ஒண்ணு தப்பு இல்லையே? தப்பில்ல மாமா, நீங்க நல்லதுக்காக தானே சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரியே நாங்க அனுசரிச்சு நடந்துக்கிறோம். அது போதுமா? ஐயா ஐயா. யாரு? அடடே, நீங்களாமா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா.
வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க இப்படி உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்கம்மா. சொல்லுங்க என்ன விஷயம்? ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், மறக்காம செய்யணும். என்னதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, அந்த வீடு விக்கிற விஷயத்துல ஒரு சிக்கல் இருக்குதுங்க ஐயா. என்ன சிக்கல்? இந்த ராஜாராம் பையனும் சிகாமணியும் சேர்ந்து என்ன மோசம் பண்ண பாக்குறாங்க ஐயா. இந்த விஷயத்துல நீங்க தொட போயிடாதீங்க ஐயா. நீங்க பிரச்சனையை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ராஜாராம் உங்களுக்கு சொந்தக்காரன் தானே? தூரத்து சொந்த ஐயா. என் புருஷன் எப்பவோ என்ன கைவிட்டுட்டு போயிட்டாரு. என் ஒரே மக புருஷனை பறி கொடுத்துட்டு 2 குழந்தைங்களோட வேலூர்ல சத்துணவு கூடத்துல வேலை செய்யறாங்க ஐயா. எங்களுக்குன்னு இருக்கிற சொத்து இந்த ஒரே வீடுதான். இந்த ராஜாராம் பையன் அப்பப்ப வருவான். காய்ச்சல் தலைவலின்னா என்ன வந்து பாப்பான். 5 10 கொடுப்பான். ஏதோ அக்கறையில செய்யறான்னு நினைச்சேன். அப்படி இல்லையா. அப்படி இல்லைன்னா பின்ன எப்படி? அவன் அந்த கட்சிக்காரன் சிகாமணியோட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டை வித்து படத்தை எடுத்துக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் ஐயா. ஆமா, அவனுக்கு விக்கிறதுக்கு பவர் பட்டாணி கொடுத்துக்கிறதா சொன்னான். தினம் வந்து கையெழுத்து போடு போடுன்னு தொந்தரவு பண்றான் ஐயா. போடலைன்னா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் ஐயா. நானும் சாக்கு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுல வேற உங்க கூட வந்து வீட்டை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான் ஐயா. சந்தேகப்பட்டம்மா, நானே சந்தேகப்பட்டேன். அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க முகமே சரியில்லை. அப்போ எனக்கு பொறி தட்டுச்சு, இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அதனால தான் அவங்க அட்வான்ஸ் கொடுக்க வந்த போது இதை அவசரப்பட்டு வாங்கக்கூடாது, இதை கொஞ்சம் விசாரிக்கணும்னு தான் இன்னைக்கு 4 நாள் தள்ளி போட்டேன். ஐயா, 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நிற்கதியா நிக்கிற என் பொண்ணுக்கு தாயா இந்த காசு போய் சேரணும். அதுக்கு நீங்க தாயா உதவி பண்ணணும். அம்மா, உதவி பண்ணோம்னா எப்படி? அவங்களுக்கு பவர பட்டாணி கொடுத்து வச்சிருக்கிறிய? ஐயா, இந்த வீட்டை விக்கிற பவர் பத்திரம் உங்க பேர்ல நான் எழுதி கொடுக்குறேன் ஐயா. இது இந்த வீட்டோட மூலப்பத்திரம் ஐயா. ஓ ஐயா, இந்த பத்திரத்தை வச்சு வீட்டை வித்து அந்த காசு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. பெரிய உதவியா இருக்கும் ஐயா. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த உதவியை கட்டாயம் எங்களுக்கு செய்யணும். என்னையா யோசிக்கிறீங்க? ஐயா, இந்த வீடு விக்கிற விஷயத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணலன்னா நான் இந்த வீட்டை இழந்துட்டு நடுத்தருவுலதான் நிக்கணும். ஐயா, நீங்க இந்த விஷயத்துல அந்த அயோக்கிய பயல்களோட துணை போயிடாதீங்க. அது பெரிய பாவம் ஐயா. ஆமாப்பா, இந்த அம்மா சொல்றது சரியாதான் இருக்கு. தனியா இருக்கிற பொம்பளை இப்படி ஏமாத்துவாங்க? என்னையா பேசாம இருக்கிறீங்க? உதவி பண்றேம்மா, கவலைப்படாதீங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எந்த பெண்ணையும் கண்கலங்க வச்சதில்ல. கவலைப்படாதீங்க. எப்படி நான் உங்களுக்கு உதவி பண்றேன். உங்க சொத்து பத்திரமா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ஐயா. நல்லது. அப்ப நான் போயிட்டு வரேங்க ஐயா. ஏதாவது சாப்பிட்டு போங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். என்னப்பா அநியாயம் இது? காசுக்காக ஒரு அப்ராணி பொம்பளையே கூட இருக்கிறவங்களே ஏமாத்துவாங்களா? யார என்ன சொல்றது? இது நமக்கு தெரிஞ்சு நடக்கிற அக்கிரமம். உலகத்துல நமக்கு தெரியாத அக்கிரமம் எவ்வளவு நடக்குது. நல்லதா போச்சுப்பா. இந்த விஷயம் உங்ககிட்ட வராம வேற யார்கிட்டயாவது போயிருந்ததுன்னா இந்நேரம் அந்த அம்மா சொத்தை வித்திருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு கெட்ட நேரத்திலே ஒரு நல்ல நேரம்ப்பா. அதான் உங்க கைக்கு வந்திருக்கு. பாப்பா, இந்த பத்திரத்தை பத்திரமா பீரோக்குள்ள வையா. சரிப்பா. என்னடி செல்லம்? இன்னொரு தோசை. நீ சுட்டங்கிறதுக்காக தான் இவ்வளவு சாப்பிடுறேன். போதும் போதும். ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கணும் விஜய். ஆமா, இது என்ன சட்னி? பச்சையா இருக்கு. புதினா சட்னிங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன ஒரு டூத் பேஸ்டையும் சேர்த்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தா கிண்டலா பண்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன விஜய். நீ சாப்பிடல? இல்ல, அப்புறம் சாப்பிடுறேன். எப்ப சாப்பிட போற? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். விஜய், வர வர சமையல்ல நீ எங்கேயோ போயிட்ட. இன்னொரு தோசை வைக்கட்டுமா? பாத்தியா, பேசிட்டு அடிக்கலாம்னு பாக்குற. போதும் போதும். இந்தாங்க.
வர நம்ம 2 பேருக்குள்ளேயும் நிறைய வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன தெரியுது? என்ன நீ எழுப்பி விடுறது, பல்லு விளக்க டூத் பேஸ்ட் பிரஸ் கொடுக்கறது, காஃபி போட்டு கொடுக்கறது, டிஃபன் எடுத்து வைக்கிறது, இப்ப கை துடைக்க சேலையை கொடுத்தது. போதும் போதும் போதும், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. முன்ன மாதிரி இருந்தா டக்குன்னு உடனே கிளம்பி போயிருப்பேன். இப்ப நீ நல்லா கவனிக்கிறியா? போறதுக்கே மனசு இல்ல விஜி. என்னங்க, காதுல கம்மல் போடுற இடத்துல புண்ணு வர மாதிரி இருக்கு, நீங்க மருந்து வாங்கிட்டு வரீங்களா? என்னாச்சு? மாமா இங்க வாங்க. என்ன மாப்பிள்ள வாங்க. என்ன இட்டாத மாப்பிள்ள, சிவ பூஜைக்குள்ள கரடி பூஜை வச்சு காண்டா மிருகம் போந்த மாதிரி நீ மனசுல திட்டிட்டு இருக்க. எனக்கு தெரியுது, இருந்தா என்ன பண்றது? அது ஐயா மாமா, காதுல புண்ணு இருக்குன்னு சொன்னிச்சு, அதை பாத்துட்டு இருந்தேன். ஏன் இப்படி காலங்காத்தால வந்து படுத்துறீங்க? என்ன விஷயம்? எதுக்கு மாப்பிள்ள வர போறேன்? வழக்கம் போலதான். பொடி வாங்க காசு இல்ல, கொஞ்சம் சில்லறை தேத்தலாமேன்ட்டு வந்தேன். மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ள 500 ரூபாய் தர? பெட்டி கடைக்கு போனோம்னா சில்லறையும் தர மாட்டான், பொடியும் தர மாட்டான். என்ன மாப்பிள்ள வெறும் 10 ரூபாய் தர? ஏமாமா, எப்பவும் பொடி வாங்க 2 ரூபா தான் கொடுப்பேன். இன்னைக்கு நல்ல மூல இருக்கிறதால 10 ரூபா கொடுத்துருக்கேன். அதோட கிளம்பி போயிடுங்க. சரி, ஒரு வாரத்துக்கு வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறேன். வர மாப்பிள்ள, வரமா? நீ கவனிச்ச கவனிப்புல 500 ரூபா நோட்டுக்கும் 10 ரூபா நோட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம கொடுத்துட்டேன். இவர் நல்ல மாமா திருப்பி கொடுத்துட்டாரு. என்னங்க, வரவிச்சி, மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், நீங்களும் மாமாவும் சாப்பிடுங்க. மாமா வாங்க, மாமா வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. அம்மாலாம் எப்படி இருக்காங்க? அம்மா வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க மாமா, உட்காருங்க. தேங்க்ஸ் மா, தேங்க்ஸ். ஹாய் டாட். ஹாய் மை டியர் சன், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஆன்ட்டி நிர்மலா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஹவ் ஆர் யூ டாட்? ஃபைன். சித்தி எப்படி இருக்காங்க? உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? கோயிங் ஆன் வெரி வெல். டேய், நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டு முந்திக்கிட்ட. சம்பந்தி, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியற மாதிரி தானே போடுவீங்க? சுமாரா போடுவாங்க டேடி. அப்படியா? காஃபி டேஸ்ட்ல ஏதாவது கொண்டு வாங்க. நான் 2-3 தடவை உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் டேடி, ஆனா கிடைக்கலையே. அது நான் மைசூர் போயிட்டேன். ஓ, ஹனிமூன் ட்ரிப்பா? அப்படிதான் வச்சுக்கேன். 4-5 நாள் நல்ல ஜாலியா சுத்திட்டு வந்தோம். ஓ, லக்கி ஓல்ட் மேன். இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். காஃபி எப்படி பாருக்கு? காஃபி டேஸ்ட்ல இருக்கு. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே எக்ஸ்பிரஷோ காஃபி தான் குடிப்போம். அப்பா அந்த டேஸ்ட்டுக்கு பழகிட்டாரா தான். அப்புறம் டேடி, ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒர்க் பண்ணல ஒரு கம்பெனி, அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். நவ் ஐ எம் ஃப்ரீ. வெரி குட் வெரி குட். டேய் சந்தோஷ், உன்னுடைய டேலண்ட்டுக்கு நீ வேலை செஞ்ச கம்பெனி எந்த விதத்திலே ஈக்குவல் கிடையாது. பேசாம நீ மும்பைக்கு பரப்பிட்டு, ஏன்னா அங்க நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இருக்கு. யூ ஆர் ரைட் டாட். டேய், இன்னும் சொல்ல போனா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ ஏன்டா இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யணும்? நீ ஏன் 4 பேரை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சலாமே? இத பாரு, நீ நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற. பேசாம நான் சொல்ற ஐடியாவை கேளு. மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி லாரி கடை இதெல்லாம் பேங்க்ல பிளெக்ஸ் பண்ணி அந்த பணத்தை கொண்டு நீயே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சலாமே? பாப்போம், நான் இன்னும் அந்த ஆங்கிள் யோசிக்கல. நான் சொல்றதாண்டா நல்ல ஐடியா. என்ன சம்பந்தியம்மா? அது என்ன போய் ஓஹோ, உங்ககிட்ட லோன் வாங்கி கொடுக்க சொல்றேன்னு யோசனை பண்றீங்களா? வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? நான் அந்த மாதிரி சொல்ல. இத பாருங்கம்மா, என் பையனுக்கு ரொம்ப இடத்துல இருந்து வர வந்தது. எல்லாமே பெரிய இடம், அதுல 2 ஃபாரின். லோக்கல்ல கூட ஒருத்தர்
தனியா கம்பெனி வச்சு அவனை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இப்ப நான் என்ன சம்மந்தி சொல்லிட்டேன்? அப்பா ஒரு மேட்டர் சொன்னாரு, அது கரெக்ட். நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லியே. இல்ல மாப்ள, அது நான் உடனே சரின்னு சொல்ற விஷயம் இல்லையே. சம்பந்தி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. நான் சொல்றதே அவங்களுக்கு பிடிக்கலடா. ஐயோ, அப்படி இல்ல சம்மந்தி. வேற எப்படி? நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க பேசுறது சரியில்லை. என்னது? நான் பேசுறது சரியில்லையா? ஆமா சம்மந்தி, பெரிய மனுஷனான நீங்க மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதை விட்டுட்டு இப்படி வம்பிழுக்கிற மாதிரி பேசலாமா? What nonsense you are talking? உங்ககிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக சதாப்தி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி பெங்களூர்ல இருந்து நான் இங்க வந்திருக்கிறேனா? என்னோட டைமோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? சொல்லி வைடா. டாடி ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? பிரஷர் ஏறிட போகுது. டேய் நிறுத்துடா. சிட்டில எனக்கு எத்தனை விஐபிங்க பார்த்து சல்யூட் அடிக்கிறான். சிட்டில நான் எத்தனை கிளப்ல மெம்பரா இருக்கேன். சே 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 போய் இந்த ஃபேமிலில போய் நான் பெண் எடுத்தேன். டாடி ப்ளீஸ் டாடி. டேய் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக இந்த அட்மாஸ்பியர் உனக்கு பிடிக்காத மாமியார் இதெல்லாம் நீ டாலரேட் பண்ணிக்கலாம். ஐ கான்ட் டாலரேட். சம்மந்தி ஏதோ வாய். டேய் உங்க மாமியார் கிட்ட ஒரு சம்பந்திக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ஒரு விஐபியை எப்படி ட்ரீட் பண்ணனும்னு நல்லா சொல்லி கொடுறா. நான் வரேன். ப்ளீஸ் டாடி. நோ எனக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல எனக்கு என்னடா வேலை? சம்மந்தி சம்மந்தி டாடி ப்ளீஸ் நான் வந்து சென்ட் ஆஃப் பண்றேன். வெயிட் பண்ணுங்க டாடி. சம்மந்தி டாடி என்னடா இவர் இப்படி? என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. அவரே ஏதோ ஆரம்பிச்சாரு, அவர் பாட்டுக்கு கத்திட்டு போயிட்டே இருக்காரு. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பாத்துருக்க மாடா? அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்காரு. பொண்ணை கட்டி கொடுத்துட்டோன்னு சொல்லி நாம என்ன அவருக்கு அடிமையா? அவர் மட்டும் தான் சம்மந்தியா? நாம சம்மந்தி கிடையாதா? இந்த மாதிரி பேசிட்டு போறாரு இளக்காரமா. எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடா. இப்ப புரியுதா? சிதம்பரம் மாமா எந்த அளவுக்கு வயிறு எரிஞ்சிருப்பாருன்னு இப்போ உனக்கு புரியுதா?